தேங்க்யூ. ஓகே. எஸ். கடைசியா அந்த நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகள், புது படங்கள் எந்த பூஜை நடக்கல. ஸோ நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு ஆமா சொன்னாங்க. நாசர் சார் அவர்கள் நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு இந்த தயாரிப்பாளர். நான் ஒன்று கேட்டேன், நீங்க ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்க. மேட்டர் வந்து என்ன சொல்றாங்க, செலவுகள் அதிகம், கேரவேன் அதிகம். கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும், பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை. செலவுகள் எங்க கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடுவேன், எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்க, எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒண்ணு கேட்குறேன், இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகம். யார் செலவு பண்றது? யார் செலவு பண்றாங்க? நடிகர் செலவு பண்றாரா? இல்ல, ப்ரொடியூசர் செலவு பண்றாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்க முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஹீரோ கால் ஷீட் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துடுறீங்க. ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் சரி குற்றம் வேண்டாம், நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும், நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ். ப்ராக்டிக்கலா என்ன பண்ணோம்னா, நீங்க உட்கார்ந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பத்தி தான் பேசுறாங்க. அந்த இடத்தோட எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு, 21 கிராஃப்ட் வந்து எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு, 24 கிராஃப்ட் இருக்கு. அந்த 24 கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு இங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம் டு தி சொல்யூஷன். சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன். இது மாதிரி பண்ணுங்க. நீங்க வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயம்னு நினைக்கிறீங்க, ஓகே நீங்க கொடுங்க. பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல, நான் ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டுல. அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்க பண்ணா we will save a lot of money. டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுக்கிறாங்க. ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க, எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க. யார் கேட்பாங்க? நடிகர் கேட்பாங்களா? நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது, நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க, அது ரீவைண்ட் பண்றாங்க, அது பாக்குறாங்க. நானும் அங்க இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இது டெஃபினட்டா 45 மினிட்ஸ் போதுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 மினிட்ஸ் எடுக்குது. அந்த 45 மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணுங்க, 1 ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க. யூனிட் ஓடுது, ஜெனரேட்டர் ஓடுது, பேட்டா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த 1 ஹவர் இஸ் கான். ஸோ எதுவா இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர். அப்புறம் see the captain of the ship is the director. டைரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது. அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம். டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பாக்குறேன், நான் கேளுங்க, ஐ நெவர் see the monitor. சும்மா என் மேக்கப் டிண்ட் ஓகேயா, என் ட்ரெஸ் ஓகேயான்னு மட்டும் பார்த்து சரி இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னா ஓகேன்னா நான் வாயே திறக்க மாட்டேன், நான் பாட்டு போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்க. ஸோ ஓகே, அது அப்படி நாங்க வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து. ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்க இருக்கு. நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன், என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து எடுக்கிறாங்க, வாட் இஸ் திஸ், ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா, ஓ ரொம்ப சிம்பிளா சொன்னார், they must be not doing their jobs. இதுக்கு யாரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருமே உட்கார்ந்து பேசி, இது வந்து ஒரு ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி, இது ஒரு இண்டஸ்ட்ரி, தனி இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி. எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்கு இதுல. இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும், தள்ளப்பட்டு இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு, சேட்டலைட்ல இருந்து நெருக்கிறாங்க, ஓடிடில இருந்து நெருக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது, படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன். இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும்
See, நீங்க வந்து படங்கள் நல்லா இல்ல, படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அது ஜனங்க ரசிக்கிறாங்க. அவன் சொன்னான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஓகே, உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு, நீ பேசுற. மீதி பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா, என்ன கேவலமா பேசினா எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க. எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கு. பட் கேவலமா பேச போகும்போது நாளைக்கு, பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான். என் மகன் அதை பார்த்து என்ன கேட்கிறான், வாட் இஸ் திஸ் மம்மி, why are they writing like this, why can't you go hit them? I said hitting is not a solution, it is not a solution. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் ஏன் சொல்றேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பட் அவன் சொன்னா எனக்கு 100 கேஸ், இது 101வது கேஸுக்குறான். there was no action taken, எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. வார்ன் பண்ணாங்க, ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி பேசுறது கம்மி பண்ணிட்டான், அவ்வளவுதான். பட் வாட் ஐ எம் சேயிங், நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது, பேட்டி கொடுக்க கூடாது, பேன் பண்ணுங்க. நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட், ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓ, அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம், ஒரு விஜயா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை தட். ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க ஓ இங்க வெரிஃபை இருக்கு, இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களை நிறுத்த முடியாது. எஸ் கோ ஆன். நான் அதான் சொல்லியிருக்கேன், அதான் விமனுக்குன்னு தனியா சொல்லியிருக்கேன். நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். ஏற்கனவே நான் ஒண்ணே சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. இது வரைக்கும் நானும் ஒரு 10 இந்த 2-3 நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் கேட்டேன், என்ன ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐயோ நான் 46 வருஷமா இருக்கேன், 350 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன், 4000 அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல. அப்ப டோன்ட் ஆஸ்க் மீ, என்ன கேட்காத, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. நான் எல்லாரும் கூடயும் நல்லா பழகுனேன், எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்கிறோம். அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு if they all work together, டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் a good industry. ஆனா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம், ஆனா ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டா இருக்கும். அவ்வளோ கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும்ல, வரலைன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனா மறுபடியும் சொல்றேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும், என்னிடம் இல்லை மக்களிடம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், சட்டத்தை நம்பலாம், அதன் மூலமா வந்து நியாயத்தை பெறலாம். ஆனா ஏன் நான் நீதிமன்றத்தை நாடல, சட்டத்தை நம்பல? அப்படி இல்லைங்க. இப்ப நான் சாரியா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து இப்போ ஒரு ரேப் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க? ப்ளீஸ் டெல் மீ. நீங்க ரிப்போர்ட்டர் தானே? எந்த ரிப்போர்ட்டர்? குமுதா. சாரி குமுதா. எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க? 10 years. 8 years.
8 years. Okay, இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். What do you think? அப்ப நீதிமன்றத்தை நம்ப கூடாதுன்னு நம்ப கூடாதுன்னு இல்ல, நான் சொல்றேன் எங்க இப்ப இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டில இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, இந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு. ஓகே, இன்னும் இருக்கு, அது நடுவுல ஒரு பக்கத்தை காணோங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போயிருக்காங்க. 36 பேஜா நான் தெரியல, நான் இது பண்ணல, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, இந்த கேஸ் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வாட் இஸ் த நெக்ஸ்ட்? இத ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? கேஸ் பிக்கா இருக்குங்க, ப்ரூஃப் எங்க? வாட் இஸ் த ப்ரூஃப்? அப்ப என்ன ரேப் பண்ண போகும்போது நான் என் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா? இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா? இல்லையே. there will be அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்ஷன். அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றேன்.